ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷனில் எம்பிபிஎஸ் அட்மிஷனில் பிஏஜி மெடிக்கல் காலேஜ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜில் வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, எவ்வளோ சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, மேனேஜ்மெண்ட் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிலிட்டி, எவ்வளோ கட் ஆஃப்க்கு வந்து கிடச்சிருக்கு, எவ்வளோ ரேங்க்குக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ பிஹெச்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச், ஸோ பிஹெச்ஜி ஐஎம்எஸ்ஆர்னு சொல்கிறோம். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரோட ட்ரீம் காலேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் போய்க்கலாம், கவர்மெண்ட் கோட்டாலையும் வந்து போக முடியும். ஸோ இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1985 எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஓல்டு காலேஜ். இது வந்து யூஜியும் இருக்குது, பிஜியும் இருக்குது. ஸோ இதில் வந்து டோட்டல் சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 250 சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து யூஜி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்பிபிஎஸ்க்கு மட்டும் மொத்தம் வந்து 250 சீட் இருக்குது. அதில் 7.5% வந்து 12 சீட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மீதி இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து 150 சீட் வந்து இருக்குது. ஸோ மீதி மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 88 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் ஆகுது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயும் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் வந்து 50 ப்ளஸ் என்ஆர்ஐக்கு வந்து 38 வந்து இருக்குது. இதில் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறப்போ மைனாரிட்டி காலேஜ் கிடையாது. ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறப்போ எல்லா ஸ்டேட்லேருந்தும் பசங்க வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்க்ளூடிங் தமிழ்நாடு, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த 150 சீட்டு, இந்த 12 சீட்டு வந்து நம்ம தமிழ்நாடு பசங்க மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சரு. ஸோ இது வந்து இது வந்து ப்ரைவேட் காலேஜ் அப்படிங்கிறனால ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறவங்களுக்கு இதில் வந்து 4,50,000 வந்து ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க, பர் இயருக்கு வந்து வாங்குறாங்க. இது இல்லாமல் ரிசர்ச் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ரிசர்ச்சுக்கு 40,000 வந்து ஃபீஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு இல்லாமல் வந்து ஹாஸ்டலில் இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 lakhsலேருந்து 5.5 lakhs வரைக்கும் இந்த டோட்டல் வந்து எஜுகேஷனுக்கு மட்டுமே ஆகும். ஹாஸ்டலில் இருந்தீங்க அப்படின்னா 2 to 3 lakhs வந்து வந்துடும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 lakh வரைக்கும் தேவைப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறீங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து 13,50,000 வந்து ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ரிசர்ச் ஃபீஸ் வந்து ஒரு 40,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டலுக்கு தனியாக இருக்குது. ஸோ ஹாஸ்டலில் நிறையா இருக்குது. ஏசி ரூம்ஸு, இல்லை வந்து டிவைடிங் சிஸ்டம் இருக்குது. இதே வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து இருக்கும். ஹாஸ்டல் சார்ஜஸ் எப்போவுமே வந்து காமன் தான், எந்த கோட்டாவாக இருந்தாலும். பட் இந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட வந்து மேனேஜ்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு 13,50,000 வந்து ஃபீஸே வந்து கட்ட வேண்டியது வரும். அடுத்தது என்ஆர்ஐ போனீங்க அப்படின்னா 24,50,000 வந்து வாங்குறாங்க. மேக்ஸிமம் என்ஆர்ஐஸ் வந்து இல்லை ஃபில் ஆகிடுது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த என்ஆர்ஐ கன்வர்ஷன் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பிஹெச்சியில் என்ஆர்ஐ கன்வர்ஷன் இருக்காது. அதாவது என்ஆர்ஐ வரல அப்படின்னா அதை வந்து தமிழக மாணவர்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கோட்டாவில் கன்வர்ஷன் வந்து பிஹெச்சியில் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து பிஹெச்சியில் ஃபில் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீட்ஸோட அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து ஓசி கேட்டகரியில் 7.5%க்கு 3 சீட் கொடுக்குறாங்க. பிசிக்கு வந்து 2 சீட்டு, பிசிஎம்முக்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு 2 சீட்டு, எஸ்சிக்கு 2 சீட்டு, எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து ஒரு சீட் இருக்குது. டோட்டலாக வந்து 12 சீட்டு வந்து இவங்களுக்கு வந்து வருது. அடுத்தது வந்து 92 இந்த 7.5% இல்லாமல் மீதி இருக்கிற சீட்டு, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் வர இந்த 150 சீட்டுக்கு உண்டான பிரேக்கப் வந்து பார்க்கலாம். ஸோ ஓசிக்கு வந்து 48 சீட் இருக்குது ஓப்பன் கேட்டகரியில். பிசிக்கு வந்து 38 சீட் இருக்குது. பிசிஎம்க்கு வந்து 6 சீட்டு, எம்பிசிக்கு வந்து 31 சீட்டு, எஸ்சிக்கு வந்து 22 சீட்டு, எஸ்சிஏக்கு வந்து 4 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு, மொத்தம் வந்து 150 சீட்டு வந்து இருக்குது. ஸோ அப்போது வந்து நம்ம இந்த 12 சீட்டு, இந்த 150 சீட்டு வந்து தமிழக மாணவர்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபீஸும் வந்து ஓரளவுக்கு நாமினலான ஃபீஸ் வந்து கட்ட தான் ஆகணும். ஸோ அதாவது நீங்கள் எந்த காலேஜ் போனீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜ் போனீங்கனாலும் இந்த 4 lakh இந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு ஃபீஸ் வந்துடும். கவர்மெண்ட் காலேஜில் போனீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதே வந்து 7.5% ஸ்கீமில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த 12 மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கூட ஃபீஸ் வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ரீ, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் வந்து ஃபுல் ஃப்ரீ வந்து பண்ணி தராங்க. ஸோ அதனால் வந்து இந்த 7.5 போகிறவங்களுக்கும் எந்த ஃபீஸும் வந்து இருக்காது.
அடுத்தது வந்து 7.5% ரேங்க்கு. ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து நம்ம எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு வந்து ரேங்க் வந்து வராது. ஸோ யார் வேணாலும் ஓப்பன் கேட்டகரியில் எடுக்கலாம். இது வந்து பிசிக்கு வந்து 186 ரேங்க், அதாவது கவர்மெண்ட் ரேங்கிங் வந்து ஒன்று விடுவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் ரேங்கிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்த மாணவர்கள் வந்து 186 ரேங்க்குள்ளே நீட் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பிஹெச்டி வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பிசிஎம்முக்கு வந்து 312 ரேங்க். இதெல்லாமே கம்யூனிட்டி ரேங்கிங்கு, அதாவது கம்யூனிட்டியில் 7.5 கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற ரேங்கிங்கு. எம்பிசியில் 178 ரேங்கிங்குள்ளே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 544 ரேங்கிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணலாம். இதே வந்து எஸ்சிஏக்கு வந்து 330 ரேங்கிங்குள்ளே, எஸ்டிக்கு வந்து 1280 ரேங்கிங்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் 7.5% பிஹெச்டி வந்து ட்ரை பண்ணலாம். இந்த டைம் வந்து இந்த 7.5 வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது, எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரல. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு வருமா அப்படிங்கிறதான். ஸோ இந்த தடவை வந்து மார்க்கும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 7.5 இருக்கிற பசங்களோட ரேங்கிங்கும் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும். ஸோ நம்ம இங்கே எங்கேயுமே வந்து நம்ம நீட்டோட ஸ்கோர் வந்து போடல. ஏன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த தடவை நீட் ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரேங்கிங் மட்டும்தான் வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து ஜென்ரல் ரேங்கிங்கு. ஸோ ஜென்ரல் ரேங்கிங்கிறப்போ வந்து நார்மலாக ஜென்ரலாக கம்யூனிட்டி வைஸ் இல்லாமல் ஜென்ரல் ரேங்கிங் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஓசி வந்து 2115 அப்படிங்கிற ரேங்கிங்கில் கிடச்சிருக்கு. பிசிக்கு வந்து 3252 வந்து கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு வந்து 3810க்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது எம்பிசிக்கு வந்து 4591. அடுத்து வந்து எஸ்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா 10,542 ரேங்கிங் இருக்கிற வரைக்கும் கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு வந்து 15,910, எஸ்டிக்கு வந்து 14,702. இதெல்லாம் வந்து ஜென்ரல் ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ரேங்கிங்கில் இருந்தாலும் வந்து இந்த பிஹெச்டிக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று கம்யூனிட்டி ரேங்கிங்கு. ஸோ கம்யூனிட்டி ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கவுன்சிலிங்கே வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து கம்யூனிட்டி ரேங்கிங்கில் தான் வந்து நமக்கு இந்த சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே வந்து இந்த கம்யூனிட்டி ரேங்கிங்கில் தான். ஏன்னா ஒரே கம்யூனிட்டியில் பசங்க வந்து நிறையா பேர் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கம்யூனிட்டி ரேங்கிங் ரொம்ப தள்ளி போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் மார்க் வந்து கொஞ்சம் பசங்க கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு அதிகமாக முன்னாடியே வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கம்யூனிட்டி ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஓசி வராது. ஏன்னா ஓப்பன் கேட்டகரி யார் வேணாலும் வந்து போட்டி போடலாம். அடுத்து பிசி வந்து 1988. அதாவது நீங்கள் 1988 ரேங்கிங்குள்ளே கம்யூனிட்டி ரேங்கிங் பிசியில் இருக்கீங்க அப்படின்னா பிசியில் உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் கம்யூனிட்டியில் 1988வது ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. அடுத்து வந்து பிசிஎம் வந்து 212 ரேங்கிங்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எம்பிசி 1121 ரேங்கிங்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து எஸ்சி வந்து 716 ரேங்கிங்லேயும், எஸ்சிஏ வந்து 143 ரேங்கிங்லேயும், எஸ்டி வந்து 44 ரேங்கிங்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிஹெச்டி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேங்கிங்கில் இருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இன்னும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேங்கிங் விட்ட வரைக்கும் வந்து இதை வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஜென்ரல் ரேங்கிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்குங்க. இதே வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வரைக்கும் நடக்குது. ஸோ ரவுண்ட் 1ல் ஜென்ரல் ரேங்கிங் வந்து 821 ரேங்கிங் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம நிறையா பேர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறப்போ இந்த ரேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். மேனேஜ்மெண்ட் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக வந்து எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் கவர்மெண்ட் ரேங்கிங் ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ எத்தனை பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கவர்மெண்ட் ரேங்கிங் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ பிஹெச்சியில் படிக்கிறதும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இதுதான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா வந்து இங்கே வர்ற ஹாஸ்பிட்டலில் வந்து வர்ற கூட்டமும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நிறையா அவுட் பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு போகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பிஹெச்சிங்கிறது ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஸ்டியூஷன் இன் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்னு சொல்கிற கூட இல்லாமல் நம்ம தமிழ்நாடுன்னு கூட சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டிலே ஒரு லீடிங் இன்ஸ்டியூஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கே கிடச்சுன்னா ஜாயின் பண்ணலாம். பட் வந்து ஃபீஸை வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் வேறு காலேஜ் ஜாயின் பண்ணுறது தான். பட் வந்து நான் ஃபீஸ் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம வேறு வழி இல்லாமல் இந்த ஃபீஸ் வந்து கட்டி தான் ஆகணும். ஸோ என்ன அப்படிங்கிறத உங்களோட சாய்ஸ் தான்.
ஸோ இந்த மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்க இந்த 7.5% ட்ரை பண்ணுங்கள். ஸோ 7.5%, ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்த காலேஜஸில் என்னென்ன கட் ஆஃபில் வந்து ஃபில் ஆகிருக்கு, ஸோ எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.